இந்த அரசாங்கம் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்த போது பல விடயங்களை கூறியிருந்தார்கள். அதெல்லாம் அந்த நேரத்துக்கு சொல்வதற்கு சரியாக இருந்தது என்பதன் காரணமாக சொல்லப்பட்ட விடயங்கள். ஆட்சிக்கு வருகின்ற போது அவர்களுக்கு யதார்த்தம் என்ன என்று தெரிந்திருக்கின்றது. அதன் காரணமாக முன்னே ரணில் விக்ரமசிங்களுடைய கொள்கைகளை பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் முன்கொண்டு செல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுல முக்கியமான ஒரு விடயம் இந்த சர்வதேச நாணய நிதியத்துடனான இந்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்து செல்வதும், இந்த பொருளாதாரத்தை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் அதனை நகர்த்தி செல்வதுமாக நான் பார்க்கிறேன். அது ஒரு நல்ல விடயமாக தான் நான் பார்க்கிறேன். இந்த இந்த அரசாங்கம் முன்னெடுத்த விடயங்கள்ல முக்கியமான சாதகமான ஒரு விடயமாக தான் நான் பார்க்கிறேன். இந்த IMF தேர்தல் காலத்தில் கூறியது போல சர்வதேச நாணயத்துக்கு எதிராக கவனத்தை திருப்பாமல் அதனை முன்னெடுத்து செல்வது நல்ல விடயமாக பார்க்கிறேன்னு சொன்னால் பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மைக்கு அது முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி தான் இப்ப தேர்தல் காலத்தில் கூறியிருந்தார்கள், ஊழலை ஒழிச்சிங்கன்னு சொன்னால் பெட்ரோலுடைய விலையை நியாயமான அளவு குறைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் பெட்ரோலுடைய விலை இன்னும் இன்னும் குறையலை. ஏன்னு சொன்னால் அதுதான் அதனுடைய யதார்த்தமான விலை. ஆனால் தேர்தல் காலத்தில் அவர்கள் அதுக்கு எதிராக பாரதூரமாக செஞ்சால் மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு குறைக்கலாம் என்ற விதமாக கூறினார். ஆகவே தேர்தல் காலத்தில் அந்த சந்தர்ப்பத்துக்கு எது சரியாக இருந்தோ அதை சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தேர்தல் வெற்றி இருந்தார். அதன் காரணமாகத்தான் இப்போ ஆரம்பத்திலிருந்தே மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தொடர்பாக எனக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல. ஏன்னா நான் அவர்களை வித்தியாசமான ஒரு அரசியல் மூலக்கூறாக நான் பார்க்கல. அவர்கள் இலங்கையில் இருந்த எல்லா கட்சிகள் மாதிரியும் அவர்களும் சாதாரணமான ஒரு கட்சி என்றுதான் நான் நினைச்சிருந்தேன். அந்த அபிப்பிராயம் தான் நான் கொண்டிருந்தேன். இப்ப பெட்ரோல் விலை தொடர்பாக அவர்கள் தெரிந்தே தான் அதை செய்திருப்பார்களாக இருந்தால் அதில் ஒரு நேர்மை இல்லாத தன்மை இருக்கின்றது. அந்த நேர்மை இல்லாத தன்மை தான் இலங்கையில் இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகளிடம் இருக்கின்றது. அப்ப அதன் காரணமாக தான் இந்த கடந்த தேர்தலுடன் இலங்கையை ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டுவிடும், ஒரு அடிப்படையான ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று பல பேர் கூறிய போதும் அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நான் பல்வேறு இடங்களில் கூறி வந்திருக்கின்றேன்.